உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். ஆடி மாத ராசி பலன்கள். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம். வாருங்கள். நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க, நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாதம் ஒரு மகாலட்சுமி யோகம் பொருந்திய ராசியாக ரிஷபராசி அமைகிறது. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ரிஷபராசி என்பர்களே, ஆமாசாமி நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாக்குகள் எல்லாம் நல்ல வாக்காக தான் இருக்குது, அருள் வாக்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் வாயால் இனிக்குது சாமி, ஆனால் வாழ்க்கையில் இனிக்கலை. நீங்களும் எவ்வளவோ எங்களை வாழ்த்துறீங்க, நீங்களும் எவ்வளவோ வாழ்த்து தான் பேசுகிறீங்க, ஆனாலும் அந்த வார்த்தையாவது எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய கஷ்டங்கள் தான் இருக்குது, கடன் சுமைகள் தான் சாமி இருக்குது. ஆனாலும் உங்கள் பதிவு கேட்கும்போது ஒரு ஆறுதல் இருக்குது. இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய வகையிலே அமையப் போகின்றது. மன ஆறுதலை எடுத்து கொடுக்கும் நல்ல சூழ்நிலை. வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் எக்கச்சக்கமான சண்டை சச்சரவுகள், 4 பேர் தான் இருப்பாங்க வீட்டில். 4 பேரும் 4 மூளைக்கு உட்காந்துருப்பாங்க, ஆளுக்கு கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. சாப்பாடு ரெடி பண்ணால் கூட ஃபோன்லேயே சொல்லுவாங்க, இப்போ ரெடி டு ஃபுட், சாப்பாடு ரெடி செய்யவும் டெக்ஸ்ட் அடிப்பாங்க, அவங்க உள்ளேருந்து 10 நிமிஷம் கழிச்சு வரைக்கிறேன்னு போடுவாங்க. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ரிஷபராசி என்பர்களே, குடும்பத்தில் ஏதேனும் கடுமையான கஷ்டங்களாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், மெயினாக பண கஷ்டங்கள் இருக்கலாம், பண பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது கணவனால் ஒரு தோல்வி, மனைவியால் ஒரு தோல்வி, அல்லது பிள்ளைகளால் ஒரு தோல்வி. தோல்வி மீன்ஸ் என்ன, ஒரு அசிங்கம், வீண்பழிகள், வேறு ஏதேனும் பிரச்சனைகள், அல்லது ரொம்ப முக்கியமானவங்க உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள். திடீர்னு ஒரு வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், திடீர்னு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்கலாம். அடுத்து 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 மருத்துவ செலவுகள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கடுமையான குடும்ப சூழ்நிலைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, கவலை வேண்டாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான மனமகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம், ஆடி மாதம் பெருமாள் வழிபாடு கை கொடுக்கும். சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்யலாம், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யலாம். இது ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. குறிப்பாக சனிக்கிழமை, வியாழக்கிழமையில் இரவு நேரங்களில் 8 மணி முதல் 9 மணி வரை சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று ஒரு தீபம் இடுவது குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, தொழில் வருமானம் எப்படி சாமி இருக்கும்? உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸ், எந்த தொழில், டாக்டராக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம், எம்எல்எம்மாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம். ஸோ ஹோல்சேல், விவசாயம், மாடு கன்று வச்சுருக்கக்கூடியவங்க, தோட்டம் தோப்புத்துறவு வச்சுருக்கக்கூடியவங்க, விவசாயம் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, எனி பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ப்ரமோட்டர்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், அதே போல் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். கனிம வளங்கள், மினரல்ஸு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஃபேக்ட்ரிஸு, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடு கடைகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள்,
அப்போது ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சனி பகவானுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10வது இடத்திலேயே வக்ரகதி அடைந்திருப்பதனாலே தொழிலிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்க போகுது, பிஸ்னஸ் அமோகமாக இருக்க போகுது. அதே இந்த சனி வக்ரத்தால் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் வியாபாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணங்காசு விஷயத்தில் எங்கேயும் ஏமாறக்கூடாது, அதிகமாக கடன் கொடுக்கக்கூடாது, அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம் என்பதை நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து ஒரு பிஸ்னஸில் தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு சர்க்கிள் இருந்துக்கிட்டே வருது, ஒரு குறைஞ்சிக்கிட்டே வருது, அல்லது கடன் தான் அதிகமாகுது, வியாபாரம் நடக்குது, கடன் தான் அதிகமாகுது, லாபம் கிடைக்கல, இங்கே உடனடியாக உங்களை சரி பண்ணிக்கணும். அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிறதோ, அந்த இடத்துல ஏதேனும் ஒரு சிறு ஹோமங்கள் செய்து கொள்வதோ, ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வதோ, அல்லது உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அந்த மாதிரியான கடுமையான காலங்களை வியாபாரத்தை நல்ல முறையில் மாற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அலட்சியமாக இருக்கக்கூடாது ரிஷபராசி நேயர்களே. சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆடி மாதம் அமைப்பு பார்க்கும்போது பலன் சொல்லும்போது எப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத கஷ்ட நஷ்டங்கள் நம்மளை பயமுறுத்தி நாசம் பண்ணிட்டு இருந்தது. எதெடுத்தாலும் தொடப்பு. ஏன்னா சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறோம், கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் தர்ம கர்மாதி யோகம் கொடுக்கக்கூடியவர். அவர் வக்கரம் ஆகிட்டாரே, தர்ம கர்மத்தை கொடுக்க மாட்டாருன்னா, வக்கரமாகறதுக்கும் தர்ம கர்ம யோகம் கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் யோகங்கள் கிடைத்தான் செய்யும். மேலும் சனீஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோவை ராகு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ 2, 1000, 100, 10 அதோ வந்த வரைக்கும் மார்ஜின்லாம் அப்படி டார்கெட் போட்டிருப்பாங்க. எகிரிடு பில்லியன் ட்ரில்லியனாக போகும். நம்ம நாட்டில் பில்லியன்லாம் பார்க்கவே முடியாது. இப்போ அந்த மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துடைய மாதத்தில் நிறைய வரும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, காரணம் இல்லாமல் அவரும் யோகாதிபதி தான், சனியும் யோகாதிபதி தான். புரியுதுங்களா? மேலும் அந்த சுபத்துக்கு பொறுத்த வரைக்கும் 9, 10 சனீஸ்வரராக இருந்தாலும் அந்த லாபஸ்தானாதிபதி பார்த்தான்னா குருவோடு உட்கார்ந்துட்டு செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் யாருன்னா களத்திரம், அயன சைன போகஸ்தானாதிபதி களத்திரமாக இருக்கக்கூடியவர். செவ்வாய் குருவுடைய ஒரு இன்டிமெசி யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். அதனால் வச்சு விளாசுவார். கலையிலும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, இண்டஸ்ட்ரியிலும் சரி, பிஸ்னஸ் ஆக்டிவும் சரி, மந்தமாக இப்படியே ஓட்டுன்னு சரி, போட்ட பணம் எடுத்தால் போதுன்ற நிலைமையெல்லாம் மாறி எடுத்ததுக்கு ஆட்களே வரலை. இத்தனை நாள் கதை பண்ணிவிட்டாங்க, பாதியிலே போயிடுறாங்க கொள்கிறாங்க. இதெல்லாம் மாறி போய் இவ்வளோவாது சம்பளம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒதுவாங்க. நிரந்தரமாக வேலை கிடைக்கும், சம்மந்தப்பட்டது ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கும், தகுந்த மாதிரி நிறைய நல்லமாக வசதிகள் தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் வருது. ஏன்னா வாழ்ந்து ஆகணும். அவங்கள எல்லாருமே பணக்காரனான செல்வந்தர் ஆனோன்னா யார் உழைக்கிறது? எல்லாருக்கும் சாப்பிடணும். அதனால் எதுக்கு நான் வெளியில் சம்பாதிக்க போகலான்னா, வெளியில் போனோன்னா அங்கே இருக்கிறவனுக்கே வேலை எல்லாம் போய்க்கணும். ஒரே வார் பீரியட் தான். ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வார், எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் அமெரிக்கா அது நடந்து எந்த நேரத்தில் இருந்தால் எத்தனை பிரிட்டிஷ் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் தான். இயற்கை சீற்றங்கள் என்னென்ன உண்டு நாசமாகி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நிறையதுக்காக வேண்டி இங்கே உள்நாட்டில் நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் போது எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்? இந்த கொஞ்சம் வரணும், எண்ணம் கொஞ்சம் வந்ததுனாலே போதும். இருக்கிறது கடைசி சம்பாதிச்சின்னு போகலாம். எப்போதுமே வெறும் ஒருத்தர் உட்காந்து ஜீவனம் வாங்குறது நம்ம வேலையே இல்லை.
கைத்தொழில் எல்லாருக்குமே தெரியணும். கைத்தொழில் ஹேண்டில் எப்போதுமே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு, கான்ட்ராக்ட் லீட் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் கூட இந்த ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பல்வகை முனை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ உங்களுக்கு நிறைய ரேப்போர்ட், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ரேப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இந்த மாதம் ஆச்சரியமானவங்கள எல்லோரும் கிடைக்கும். யாரும் உட்காந்துட்டு இத்தினோட சம்பளத்தில் உட்காந்துக்க போகிறதில்ல. பார்த்து நமக்கு இதாக ப்ரொமோஷன் வருமா, கூடுமானவருக்கு அரசாங்க வேலைக்கு போகாதீங்க சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு துட்டு வேணும், வசதி வேணும், வாய்ப்பு வேணும், நம்மளும் கட்டிக்கார நம்ம சாமர்த்தியம் இருக்குது செய்யணும்னு என்ன இருந்தால் சொந்தமாக வியாபாரம் பண்ணுங்கள், ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், தன்ன மாதிரி ஆட்களோடு சேர்ந்துக்கோங்க, இப்படிலாம் பண்ணுங்கள். பணம் போட்ட உடனே ஈத்து மூடுற ஒன்று ஒரு கலங்கெல்லாம் கிடையாது. கெட்ட மனசில் எண்ணம் இன்வெஸ்ட் பண்ணான்னா லாஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது, இந்த ஒரு டெண்டன்சி நம்ம நாட்டில் மட்டும்தான் அது வேறு எங்கேயும் கிடையாது. மனுஷனை நம்புங்க, ஒருத்தருக்குள்ளே உங்களுக்குள்ளே தான் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலையும் சம்பாதிக்கலாம். ஆர்டிஸ்ட்டு அதுவும் இப்போ டெக்னாலஜி பிரகாரம் ஆர்டிஸ்ட்டு அந்த எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் டிஜிட்டலில் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது கிளாஸ் வாத்தியார் டியூஷன்ஸு முன்னாடி மாதிரி ஸ்கூலில் படித்து டியூஷன் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போது அது தனியாக ப்ரோக்ராம், அந்த செமினார், இந்த இது அது சொல்லிட்டு என்னெல்லாமோ ஒரு கோர்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருக்காங்க. எக்கச்சக்க சம்பாதிக்கலாம். அறிவு நன்னா ஒர்க் பண்ணும், இப்போது சாமர்த்தி நன்னா ஒர்க் பண்ணும். அப்புறம் என்ன சம்பாதிக்கிறதுக்கு? அதனால் உடனே வேலை கிடைக்குமா, அது கிடைக்குமா அதெல்லாம் கேட்காதீங்க. எல்லா காட்டிலையும் வேலை கிடைக்கும், எப்போதும் வேலை கிடைக்கும். ஆனால் ஏழை எந்த சம்மந்தப்பட்ட விஷயமும் அதுதான் கிடைக்கும் தவிர நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் வேலைலாம் கிடைக்காது. என்ன டெண்டன்சி முதல்ல விட்டுட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே முதலாளிடுவீங்க, நீங்களே ஷேர் ஹோல்டர் ஆகுங்க, நீங்களே பார்ட்னர் ஆகிடுவீங்க, நீங்களே பெரிய ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இப்படிலாம் இருக்குது. எந்த விஷயம் எடுத்தாலுமே பணம் நிறைய வரக்கூடியது. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான குரோதி வருஷம் ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. ராசியில் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது பெரிய ஏற்றம். 12ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சில செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7-8 அதிபதிகள் உங்களுடைய ராசியிலே உட்கார்றார். அப்படின்றத பார்க்கும்பொழுதும் அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது திக்பலம் அடைகிறார். திக்பலம்னு சொல்லக்கூடியது ஷட்பலத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவிற்கு ஒன்றானது. அதாவது ஒரு கிரகத்திற்கும் ஷட்பலம்னு 6 விதமான பலங்கள் சொல்லியிருக்கா. அந்த 6 விதமான பலங்களில் முதலாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் திக்பலம் அடைகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 4ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிறதுனால ஆட்சியில் இருப்பதற்கு சமானமான விஷயமாக சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ராசிநாதனே ராசியில் இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதியும் ராசியிலே இருக்கார். அதனால் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சிறு இன்னல்கள் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா சொந்த தொழில் செய்கிறவா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலே உங்கள் வேலையில் தொழிலாளர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். தொழிலாளர்கள் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதிய தொழிலாளர்கள் கிடைக்காமல் இருப்பார். வண்டி வச்சுருந்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம்
திருமணத்திற்கு காலம் வந்தாச்சு. ஆடி 18க்கு அப்புறம் திருமணம் ஜாதகம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடியது ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். இந்த ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ராசியிலேயே இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு. 18ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது ஏன்னா ராசிநாதன் அந்த காலகட்டத்தில் திக்பலமும் ஆயிடுறார். அதன் மூலியமாக பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பிரகாரம் மூலியமாகத்தான் குழந்தை பிராப்தி ஏற்படும். சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. ராகுவுக்கு வீடு கொடுத்தவும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். 8-11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன இருந்தாலும் ரிஷபராசிக்கு குரு பகவான் அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் 2வது திருமணம் நிச்சயமாக நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரிஷபராசிக்கு ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த ஆடி மாதத்தில் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கார். அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குறது. அப்போது குரு ஜென்மத்தில் இருந்தாலும் இந்த செவ்வாய் இருக்கிறனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த கெடுபலெல்லாம் குறைஞ்சிரும். இதுதான் விஷயம். யோகம் வந்ததுனாலே ஒரு கெட்ட விஷயம் போய் நல்ல விஷயம் தான் வரும். அப்போ ஜென்மகுரு வந்து என்ன பண்ணியிருப்பார், உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பார். ஒரு சுறுசுறுப்பு போயிருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும். கை கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அங்கே போகணும்னு நினச்சோம் போக முடியல, இங்கே போகணும்னு நினச்சோம் போக முடியல, எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்திருப்பீங்க. ஒரு விரக்தியாக இருந்திருப்பீங்க. மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. எல்லாமே தடைகள் தாமதமாகவே இருந்திருக்கும். அதெல்லாமே மீறி இப்போது இந்த செவ்வாய் சேர்ந்தனால யோகத்தை கொடுத்து எல்லாம் கடன்னு கிளியர் ஆகிடும். டக்குன்னு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் நடக்கும். இதனால் ஒரு இந்த சோம்பலாக இருந்த உடம்புலாம் சுறுசுறுப்பாகிடும். அதுக்கப்புறம் பல வேலை இழுத்து போட்டு செய்வீங்க. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய பிரயாணங்கள்லாம் ஏற்பட்டு அது மூலிமா நன்மை நடக்கும். இதெல்லாமே தான் அந்த யோகத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. அப்போது தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே மேலோங்கும். உங்களுக்கு மாமனார் மாமியார் உறவு வகையில் உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதரர் மூலிமா உதவி கிடைக்கும். அது சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, தம்பி தங்கச்சி சொல்கிறோம் இல்லையா, அவங்க மூலிமா உதவி கிடைக்கும். அவங்க நல்லா வசதி வாய்ப்புகள் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவிகரமாக இருப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசியாதிபதி சுக்கிரனும் அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார். அப்போது அது மாதிரி கொடுக்கும்போது தந்தை வழி உறவு, மாமன் மைத்துனர் வகை, மனைவி வகை எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். அப்போ எல்லா வகையிலும் உதவி கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அது மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது. எதிர்பார்த்த இடத்துலேருந்துலாம் நல்ல விஷயங்கள் சேரும். உங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்து மூலிமா நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இப்போது கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு நான் எழுதி போட்டேன், மனு கொடுத்துட்டு வந்தேன், ஒன்றுமே இல்லை, கிணத்துல போட்டு கல் மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லி புலம்பி இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இப்போ விலகி இந்த மாதம் உங்களுக்கு அந்த அரசாங்கத்தை ஆதரவு கிடைக்கும். ஃபோன் மூலிமா செய்திகள் சேரும். இல்லை யாரோ ஒருத்தர் சேருவாங்க. ஒரு போஸ்ட்டில் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க. அரசாங்க ஊழியராக இருப்பாங்க. என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனை, நான் ஒன்றும் பண்ணித்தரேன்ப்பா, உடனே சைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரசாங்க திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ அது மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அனுபவங்கள் நிறைய ஏற்படும் உங்களுக்கு. அதையும் நீங்கள் அனுசரித்து நடந்துப்பீங்க. பெண்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும்.
அதே மாதிரி அது உறவினருக்கு நட்பனாக இருக்கலாம், அவங்க மூலம் உதவி கிடைக்கும். இருந்த கெட்ட பேர்லாம் போய் நல்ல பேர்லாம் வந்துடும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. ஏன்னா நேரங்காலம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கிரகங்கள் மாறும்போதோ நம்முடைய உலகமே இயங்கிட்டு தான் இருக்குது, பூமியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, கிரகங்களும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அப்போது எல்லாமே சுயேட்சையால் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். காலைல போகிறோம், நைட்டு வந்து படுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போது எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் தான் கிரகங்கள் ஓடின்னு இருக்கும்போதும் நம்மளுக்கு பலாபலங்களும் மாறி மாறி தான் வரும். அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் சஞ்சலங்கள் குழப்பங்கள் வந்து போகும். முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு முடிவு எடுக்க முடியலையா, குழப்பமாக இருக்கா, உட்காந்து ஒரு தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாமியை வேண்டுங்க, குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்டதெய்வமாக இருக்கட்டும். இல்லை எதுவுமே இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் எங்கே வச்சாலும் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் போங்க, ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க, உங்கள் தலையை சுற்றி அந்த விநாயகர் முடி காமிச்சு ஒரு கல்பத்தை ஏற்றி உடச்சிருங்க. உடச்ச உடனேயே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல என்ன பண்ணணும், என்ன திட்டம் பண்ணணும், என்ன யோசித்து என்ன பலன் செய்யணும், எல்லாமே உங்களுக்கு தெளிவு வந்துடும். அந்த குழப்பம் போயிடும். எந்த ஒரு விஷயத்துக்குமே விநாயகருக்கு சூறைக்காய், அதாவது தேசிக்கான்னு சொல்லுவாங்க, அதை உடைத்தால் எல்லா தடைகளும் விலகுன்றது சாஸ்திர உண்மை. அதனால் அது மாதிரி பண்ணிவிடுங்க. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிரயாணங்கள் மூலிமா நல்லது நடக்கும். முடிஞ்சவங்க பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு அது முறைப்படி முன்னோர்கள் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வாங்க. அதுக்குள்ளாமே உங்களுக்கு இப்போ நேரங்காலம் அமையும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்கள் சுய விருப்பம் நிறைவேறும். ரொம்ப நாளாக மனசில் எதாவது நினச்சிருப்பீங்க, இது நடக்குமா நடக்காதுன்னு, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக ரிஷபராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திர பகவான் 7ல் உட்காந்துருக்காரு. அப்போ சந்திரன் 7 இருந்தால் கூட நீசம் வந்தாலும் குருவுடைய பார்வை பெறுறார் இந்த மாதத்தில். அப்போது கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்நியம் ரொம்ப அதிகரிக்கும். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. சண்டை போட்டெல்லாம் குறைஞ்சி நம்ம ஏன் இப்படி வீணாக சண்டை போட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்கள வெளியே கூட்டின்னு போவாங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு உதவி விசமாக இருப்பாங்க, வீட்டில் நல்லபடியாக கவனிப்பாங்க, எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பங்காளிகள், கூட்டாளிகள், இவங்க மூலிமா கூட நல்லது நடக்கும். உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. இது மாதிரி ரிஷபராசிக்கு எல்லாம் நடக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.